Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. தமிழக அரசின் புதிய வரி விதிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரஷர் கல்குவாரிகளில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று கல்குவாரி உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 303 கிரானைட் மற்றும் சாதாரண கல்குவாரிகள் இயங்கி வந்தன. அரசின் பல்வேறு விதிமுறைகள் காரணமாக தற்போது 103 குவாரிகள் செயல்படுகின்றன. இவற்றில் 37 கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கும் குவாரிகளும் 72 சாதாரண கல்குவாரிகளும் அடங்கும். இதன் மூலம் 50க்கும் மேற்பட்ட கிரஷர் ஆலைகள் அமைக்கப்பட்டு நாள்தோறும் ஜல்லிக்கற்கள் சாண்ட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 1000 முதல் 1200 டன் அளவில் கட்டுமான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு 70% தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் 30% ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் நடைபெறுகிறது. அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் அளவிற்கு ராயல்டியாக வருவாய் வருகிறது. நேரடியாக 20,000 பணியாளர்களும் மறைமுகமாக லாரி ஓட்டுநர்கள் இதர பணியாளர்கள் என இந்த தொழில் மூலம் சுமார் 50,000 பேர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசின் புதிய வரி விதிப்பின் காரணமாக கிரஷர் ஆலைகள் மற்றும் கல்குவாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு டன்னேஜ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர் கியூபிக் மீட்டருக்கு வந்து 1.75 1.6 1.75 அந்த கியூபிக் மீட்டரோட இது ஒரு கியூபிக் மீட்டருக்கு டன். அது என்ன பண்ணியிருக்காங்க 2.75 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா 1.25 டன் அண்ணும்போது 2.25 டன் அண்ணும்போது எங்களுக்கு வந்து கூடுதல் சுமை எங்கள் மேலே திணிக்கிறாங்க. ஒரு குவான்டிட்டி இப்போ வந்து 1,00,000 கியூபிக் மீட்டர் இருக்கிற இடத்துல வந்து 1,75,000 டன் அண்ணும்போது இது வந்து 2,75,000 டன்னாக போகுது. ஒரு சாதாரணமாக 1,00,000 இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு 5,00,000 கியூபிக் மீட்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து அது பெரிய எஃபெக்டாக இருக்குது. வரி விதிப்பால் 60% ஆலைகள் கல்குவாரிகள் மூடப்பட்டுவிட்டன. மீதமுள்ள ஆலைகளும் ஓரிரு நாட்களில் மூடப்படும் சூழலில் உள்ளதாக கூறுகிறார்கள் கிரஷர் ஆலை உரிமையாளர்கள். தங்கள் பிரச்சினைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் இப்போ டெண்டர் எடுக்கும்போது ஒரு ஹெக்டருக்கு வந்து 1.25 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆக்ஷனில் எடுக்கணும். அது எங்களுக்கு 2 கோடி 2.5 கோடி வரலும் போகுது ஹெக்டரு. திரும்பி அதுக்கு சீனியர் ஏஜென்ட்டு 60 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க டன்னுக்கு. இப்போ புதுசாக அதே நிலத்துக்காக 90 ரூபாய் என்று விதித்து நாங்கள் தொழில் செய்ய முடியாமல் செய்து ஆகிட்டு இருக்கு. இதுகுறித்து திருச்சியில் வரும் 12ஆம் தேதி மாநில அளவிலான கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது எனவும் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் முன்வைக்கும் பிரச்சினை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் கேட்டபோது கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் தங்களது பிரச்சினை பாதிப்புகள் குறித்து மனு கொடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி என்பது அங்குள்ள கட்டுமானங்கள். அந்த கட்டுமானத்திற்கான மூலப்பொருள் தயாரிக்கும் தொழிலாளர்களும் ஆலை உரிமையாளர்களும் மிகவும் நலிவை சந்தித்து வருகின்றனர். இவர்களை காக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் பழனிவேல். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.